வணக்கம். நான் மருத்துவர் அருண். நரம்பியல் சிகிச்சை நிபுணர். இன்னைக்கு நம்ம எபிலெப்சி அதை பற்றி பேச போகிறோம். எபிலெப்சிங்கிறதுனா என்ன, எதனால வருது, அதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். எபிலெப்சிங்கிறது ஃபிட்ஸு ஒரு தடவை மட்டும் இல்லை, அடிக்கடி ஃபிட்ஸ் வர பேஷண்ட்ஸுக்கு நம்ம எபிலெப்சின்னு சொல்லுவோம். ஒரு தடவைக்கு மேலே வந்துச்சு, இல்லை அவங்களுக்கு வாழ்நாளில் அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறவங்க நம்ம எபிலெப்சி பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எபிலெப்சிங்கிறது அப்போது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய வியாதி. எபிலெப்சிக்குள்ள ஃபிட்ஸ் எப்படிலாம் வரலாம் அப்படின்னா, இப்படி கை கால் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. திடீர்னு மயக்கம் போட்டு விடலாம், இப்படி சடனாக கடிக்கிறது ஒரு எபிலெப்சி தான். ஏதாவது லைட்டு இல்லைன்னா சத்தங்கள் சிலது கேட்டால் டக்குன்னு ஃபிட்ஸ் ட்ரிகர் ஆகும். இல்லை சில பேருக்கு ரிஃப்ளெக்ஸ் எபிலெப்சின்னு சொல்லுவோம். சுடுதண்ணி இல்லைன்னா ஒரு ஸ்மெல்லு அதெல்லாம் இருந்தாலும் அந்த இதுவே ஃபிட்ஸுங்கிறது ட்ரிகர் ஆகலாம். இதில் சில வகையான ஜெனட்டிக் எபிலெப்சியில் நம்ம ரெமிஷன், அதாவது அவங்களுக்கு மேஜராக ஃபிட்ஸோ இல்லை வேற இனிமேலும் தொந்தரவு வராமல் இருக்கிற மாதிரி மாத்திரைகளை கண்ட்ரோல் பண்ணிட்டோம். 5-10 வருஷங்கள் அவங்க மாத்திரை இல்லாமல் அவங்களுக்கு ஃபிட்ஸே வரல அப்படின்னா அவங்க இதுலேருந்து க்யூர் ஆகிட்டாங்க, இல்லை எபிலெப்சிலேருந்து அவங்க ரெமிஷனுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது மாதிரி பண்ணுறப்போ ப்ராக்ரெசிவாக இனிமேலும் அடுத்தடுத்து ஃபிட்ஸ் வராமல், அதனால மூளை பாதிப்பாகாமல் இருக்கிறதை நம்ம தவிர்க்க முடியும். நன்றி.